ஜெய் மாதா லட்சுமி. வீட்டில் காணப்படும் சில பூச்சிகள் இயற்கையானவை மட்டுமல்ல, நல்ல அறிகுறிகளும் கூட என்பது உங்களுக்கு தெரியுமா? சில பூச்சிகள் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல செய்திகளை கொண்டுவருகின்றன. மற்றவை உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அல்லது வாஸ்து குறைபாடுகள் குறித்து எச்சரிக்க முடியும். இன்றைய வீடியோவில் வீட்டில் காணப்படும் 9 நல்ல பூச்சிகளைப் பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். அவற்றின் இருப்பு உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டுவரும் என்பதை விளக்குவோம். எனவே கடைசி வரை வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். ஏனென்றால் கடைசி பூச்சி கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீட்டிலும் தோன்றும் ஒன்றாகும். அதை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்லதாகும். இந்து மதம் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் வீட்டில் ஒரு பூச்சி அல்லது சிறிய உயிரினம் திடீரென தோன்றுவது ஒரு இயற்கை நிகழ்வாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல அல்லது கெட்ட சகுனமாகவும் கருதப்படுகிறது. இந்த நம்பிக்கை பண்டைய வேதங்கள், புராணங்கள் மற்றும் வாஸ்து கொள்கைகளில் விவரிக்கப்பட்டுள்ளது. அவை சில பூச்சிகள் வீட்டிற்குள் நுழைவது செல்வம், நல்ல அதிர்ஷ்டம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை குறிக்கிறது என்றும், மற்றவை எதிர்மறை ஆற்றலின் அடையாளமாகவும் இருக்கலாம் என்றும் கூறுகின்றன. இதன் அடிப்படையில் புரிதல் மற்றும் ஆராய்ச்சி இந்த சிறிய உயிரினங்கள் வீட்டில் காணப்பட்டால் அவற்றை புறக்கணிக்கக்கூடாது என்பதை குறிக்கிறது. அதற்கு பதிலாக அவற்றின் இருப்பு மற்றும் நடத்தையை கவனமாக பரிசீலித்து பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக, வீட்டிற்குள் ஒரு தேனீயின் வருகை மங்களகரமானதாக கருதப்படுகிறது. வேதங்களின்படி தேனீக்கள் கடின உழைப்பு, சேமிக்கப்பட்ட வளங்கள் மற்றும் சமூகத்தன்மையை குறிக்கின்றன. வீட்டில் ஒரு தேனீ காணப்பட்டால் அல்லது அதன் கூடு வீட்டிற்கு அருகில் கட்டப்பட்டால் அது நிதி செழிப்பு மற்றும் வேலை அல்லது வணிகத்தில் வளர்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகிறது. தேனீக்களின் இருப்பு வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிலவுவதையும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் இருப்பதையும் குறிக்கிறது. எனவே தேனீக்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் நடத்தையையும் கவனிப்பது முக்கியம். ஏனெனில் இது எதிர்காலத்தில் வீடு நிதி ஸ்திரத்தன்மையை அனுபவிக்கும் என்பதை நேரடியாக குறிக்கிறது. மேலும் கிரிக்கெட்டுகளின் சத்தம் அல்லது வீட்டில் அவற்றின் இருப்பு மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கிரிக்கெட்டுகளின் சத்தம் மகிழ்ச்சி, செல்வம் மற்றும் நேர்மறையான மாற்றத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டில் கிரிக்கெட்டுகள் காணப்பட்டால் வரும் ஆண்டுகளில் குடும்பம் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அனுபவிக்கும் என்பதை குறிக்கிறது. இரவில் கிரிக்கெட்டுகளை கேட்பது குறிப்பாக மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது இருள் மற்றும் எதிர்மறை இருந்தபோதிலும் நேர்மறையான மாற்றத்தை குறிக்கிறது. சிட்டுக்குருவிகள் மற்றும் பிற சிறிய பறவைகள் வீட்டிற்குள் நுழைவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வீட்டில் அமைதி, சமநிலை மற்றும் செழிப்பு நிலவும் என்பதை குறிக்கிறது. வீட்டில் ஒரு பறவை கூடு கட்டப்பட்டால் அது குழந்தைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. கூடுதலாக, வீட்டிற்குள் சிட்டுக்குருவிகள் மற்றும் சிறிய பறவைகள் வருவது வீட்டில் ஆற்றல் நேர்மறையானது மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து வருவதை குறிக்கிறது. பட்டாம்பூச்சிகள் மங்களகரமான பூச்சிகளாகவும் கருதப்படுகின்றன. வீட்டிற்குள் ஒரு பட்டாம்பூச்சியின் வருகை மாற்றத்திற்கான அறிகுறியாகும் மற்றும் நல்ல செய்தியாகும். அந்த பட்டாம்பூச்சியின் நிறம் மற்றும் நடத்தை எதிர்காலத்தில் குடும்பத்திற்கு எந்த வகையான மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு வரும் என்பதை குறிக்கலாம். ஒரு பட்டாம்பூச்சியின் வருகை குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று கருதப்படுகிறது. ஏனெனில் இது மன அமைதியை மட்டுமல்ல, வீட்டிற்கு அழகையும் நேர்மறை ஆற்றலையும் தருகிறது. எறும்புகளும் சில சமயங்களில் நல்ல அறிகுறிகளை கொண்டுவருகின்றன, குறிப்பாக அவை இனிமையான பொருட்களுக்கு அருகில் தோன்றும் போது. இது நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் கடினமாக சம்பாதித்த லாபத்தை குறிக்கிறது. இருப்பினும் அதிகப்படியான எறும்புகள் இருப்பது வீட்டில் அழுக்கு அல்லது வாஸ்து குறைபாடுகளையும் குறிக்கலாம். எனவே அவற்றின் எண்ணிக்கை மற்றும் இருப்பிடத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். பல்லிகளின் இருப்பு, குறிப்பாக அவை மூலைகளிலோ அல்லது கூரையிலோ தோன்றும் போது நல்லதாக கருதப்படுகிறது. வேதங்களில் பல்லிகளை வீட்டு பாதுகாப்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. வீட்டில் பல்லிகளைக் கண்டால் அது மேம்பட்ட செல்வம் மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இருப்பினும் இது நடக்க அவற்றின் நடத்தை தீங்கு விளைவிக்காமல் இருப்பதும் அவை அமைதியாக வாழ்வதும் அவசியம். வீட்டிற்கு அருகில் தவளைகளை பார்ப்பதும் நல்லதாக கருதப்படுகிறது. இது மழை, பழங்கள், பூக்கள், செல்வம் மற்றும் நிலையான வருமான ஆதாரத்தை குறிக்கிறது. வீட்டில் தவளைகள் இருப்பது வரும் ஆண்டுகளில் குடும்பத்தின் நிதி நிலைமை மேம்படும் என்பதையும் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதையும் குறிக்கிறது. வெள்ளை ஈக்கள் மற்றும் நடுத்தர அளவிலான பூச்சிகளும் நல்லதாக கருதப்படுகின்றன. இந்த பூச்சிகள் திடீரென்று வீட்டில் தோன்றினால் அது நிதி மற்றும் செல்வ நிலைமை மேம்படப் போகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. அவற்றின் இருப்பு வீட்டில் லட்சுமி தேவியின் ஆற்றல் சுறுசுறுப்பாக இருப்பதையும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் புதிய சாத்தியக்கூறுகளையும் வாய்ப்புகளையும் அனுபவிப்பார்கள் என்பதையும் குறிக்கிறது. இறுதியாக, சிவப்பு மற்றும் மஞ்சள் வண்ணத்து பூச்சிகள், சிறிய வண்டுகள் அல்லது சிறிய நீல பூச்சிகள் போன்ற மர்மமான பூச்சிகளும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றன.
வேதங்களின்படி அவற்றின் இருப்பு வீட்டில் செல்வம், மரியாதை மற்றும் சமூக கௌரவத்தை அதிகரிக்கிறது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பராமரிக்க உதவுகிறது. இருப்பினும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பூச்சியையும் நல்லதாக கருதுவது பொருத்தமானதல்ல. கரையான்கள் அல்லது அதிகப்படியான கொசுக்கள் போன்ற சில பூச்சிகள் வீட்டின் அமைப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எனவே வீட்டில் காணப்படும் பூச்சிகளின் இடம், எண்ணிக்கை மற்றும் வகையை கவனமாக கவனித்து தேவைப்பட்டால் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம். எனவே வீட்டில் காணப்படும் 9 வகையான பூச்சிகள் தேனீக்கள், கிரிக்கெட்டுகள், சிட்டுக்குருவிகள், பட்டாம்பூச்சிகள், எறும்புகள், பல்லிகள், தவளைகள், வெள்ளை ஈக்கள் மற்றும் வண்ணமயமான சிறிய பூச்சிகள் நல்ல அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. அவை செல்வம், செழிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை குறிப்பது மட்டுமல்லாமல் வீட்டில் நேர்மறை ஆற்றல், அமைதி மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களையும் பராமரிக்க உதவுகின்றன. வேதங்கள் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளின்படி அவற்றின் இருப்பை புறக்கணிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக வீட்டில் ஒரு நேர்மறையான சூழ்நிலையையும் நிதி ஸ்திரத்தன்மையையும் பராமரிக்க பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்து வேதங்கள், நாட்டுப்புற நம்பிக்கைகள் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நிறத்தின் பூச்சிகள் அல்லது உயிரினங்கள் தோன்றுவது பெரும்பாலும் நல்ல அல்லது கெட்ட சகுனமாக கருதப்படுகிறது. இந்த அறிகுறிகளை புரிந்துகொள்வது முக்கியம், ஏனெனில் அவை வீட்டின் வளிமண்டலத்தையும் ஆற்றலையும் மட்டுமல்ல, வாய்ப்புகள், செல்வம், ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கையில் செழிப்பையும் பாதிக்கின்றன. குறிப்பாக வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றுவது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. மேலும் இதற்கு பின்னால் பல ஆன்மீக, மத மற்றும் கலாச்சார காரணங்கள் உள்ளன. முதலில் சிவப்பு நிறம் சக்தி, ஆற்றல், உயிர்ச்சக்தி மற்றும் மங்களத்தை குறிக்கிறது என்பதை புரிந்துகொள்வது அவசியம். வேதங்களின்படி சிவப்பு செவ்வாய் கிரகம், ஹனுமான் மற்றும் சக்தி தேவியுடன் தொடர்புடையது. எனவே வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றுவது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் வீட்டிற்குள் பாய்கிறது என்பதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. சிவப்பு பூச்சிகள் பொதுவாக சிறியதாகவும் துடிப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். மேலும் அவற்றின் இருப்பு வீட்டிற்குள் புதிய மாற்றங்கள், உற்சாகம் மற்றும் செயல்பாடு வரவிருப்பதை குறிக்கிறது. வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றினால் அதன் முதன்மை அர்த்தம் செல்வம் மற்றும் செழிப்புக்கான அறிகுறியாகும். சிவப்பு நிறத்தின் ஆற்றல் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. இதனால் சிவப்பு பூச்சிகளின் தோற்றம் நிதி ஆதாயங்கள், வேலை அல்லது வணிகத்தில் வெற்றி மற்றும் புதிய நிதி வாய்ப்புகள் தோன்றவிருப்பதை குறிக்கிறது. நிதி ஸ்திரத்தன்மை அல்லது செழிப்புக்கு நீண்டகால தடைகள் உள்ள வீடுகளுக்கு இந்த அடையாளம் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இரண்டாவது அர்த்தம் சிவப்பு பூச்சிகள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் மற்றும் உயிர்ச்சக்தியின் ஓட்டத்தை குறிக்கின்றன. உயிரினங்கள், சிறிய பூச்சிகள் அல்லது பறவைகள் சுறுசுறுப்பாக இருக்கும் இடங்களிலிருந்து மட்டுமே நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் பாய்கிறது என்று வேதங்களும் வாஸ்து சாஸ்திரமும் நம்புகின்றன. சிவப்பு பூச்சிகளின் செயல்பாடு வீட்டில் எதிர்மறை ஆற்றலின் அளவு குறைவாக இருப்பதையும் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு உகந்த சூழல் பராமரிக்கப்படுவதையும் குறிக்கிறது. இது குடும்ப உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம், கூட்டு முயற்சி மற்றும் உறவுகளில் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது. மேலும் வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றுவது எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வின் அடையாளமாக இருக்கலாம். சிவப்பு நிறப் பொருட்கள் அல்லது உயிரினங்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தையும் ஆற்றலின் தீவிரத்தையும் குறிக்கின்றன என்று வேதங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே வீட்டில் உள்ளவர்கள் நிதானமாகவும் கண்ணியமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது அவசியம். சிவப்பு நிற பூச்சிகளை பார்ப்பது வீட்டில் கோபம், அவசரம் அல்லது ஆர்வம் அதிகமாக இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும். மக்கள் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் பராமரித்தால் இந்த சிவப்பு ஆற்றல் நேர்மறையான பலன்களை தரும். இல்லையெனில் அது திடீர் செலவுகள், மோதல்கள் அல்லது மன அமைதியின்மையாக வெளிப்படும். மத கண்ணோட்டத்தில் வீட்டில் சிவப்பு நிற பூச்சிகள் தோன்றுவது சக்தி தேவியின் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆசீர்வாதங்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. ஹனுமான் மற்றும் சக்தி தேவியின் வடிவங்களில் சிவப்பு நிறம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே வீட்டில் சிவப்பு நிற பூச்சிகள் தோன்றும்போது சக்தி தேவி வீட்டை பாதுகாக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகவும், குடும்ப உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் எந்தவொரு நெருக்கடி அல்லது சிரமத்தையும் எளிதில் சமாளிப்பார்கள் என்பதற்கான அறிகுறியாகவும் இது கருதப்படலாம். இது நல்ல செய்தியாகவும் நல்ல சகுனமாகவும் பார்க்கப்படுகிறது. வாஸ்துவின்படி வீட்டின் கிழக்கு, வடக்கு அல்லது வடகிழக்கு திசைகளில் சிவப்பு நிற பூச்சிகள் தோன்றுவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த திசைகள் செல்வம், செழிப்பு மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் தொடர்புடையவை. எனவே வீட்டில் இந்த திசைகளில் சிவப்பு பூச்சிகள் சுறுசுறுப்பாக இருந்தால் அது வரும் ஆண்டுகளில் மகிழ்ச்சி, அமைதி, செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறது.
மாறாக தெற்கு அல்லது மேற்கு திசைகளில் சிவப்பு பூச்சிகள் அதிகமாக தெரிந்தால் வீட்டில் அதிகப்படியான கோபம், அவசரம் அல்லது மன அழுத்தம் இருக்கலாம் என்பதற்கான எச்சரிக்கையாக இருக்கலாம். இதை கவனமாக கட்டுப்படுத்த வேண்டும். கூடுதலாக வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றுவது புதிய தொடக்கங்களையும் வாய்ப்புகளையும் குறிக்கிறது. ஒரு வீட்டில் சிவப்பு சக்தி செயல்படுத்தப்படும்போது அது புதிய வேலை, புதிய வணிகம் அல்லது புதிய திட்டங்களுக்கு சாதகமான நேரத்தை குறிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. பொருளாதார அல்லது சமூக ஸ்திரத்தன்மையை விரும்பும் குடும்பங்களுக்கு இந்த ராசி மிகவும் முக்கியமானது. இருப்பினும் ஒரு வீட்டில் அதிகப்படியான சிவப்பு பூச்சிகள் சில நேரங்களில் ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக இருக்கலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிகப்படியான எண்கள் வீட்டின் தூய்மை அல்லது கட்டமைப்பில் ஒரு சிக்கலை குறிக்கலாம். எனவே சிவப்பு பூச்சிகளை வெறும் நல்ல சகுனமாக நிராகரிக்கக்கூடாது. வீட்டை சுத்தம் செய்தல் மற்றும் தொடர்ந்து கண்காணித்தல் அவசியம். இறுதியில் ஒரு வீட்டில் சிவப்பு பூச்சிகள் தோன்றுவது ஒரு நேர்மறையான மற்றும் மங்களகரமான அறிகுறி மட்டுமல்ல, ஒரு எச்சரிக்கை மற்றும் வழிகாட்டியாகும். குடும்ப உறுப்பினர்கள் கட்டுப்பாடு, தூய்மை மற்றும் நெறிமுறை நடத்தையை பேணினால் செல்வம், செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையப் போகிறது என்பதை இது குறிக்கிறது. இந்த அறிகுறிகளை புரிந்துகொண்டு வீட்டை சுத்தம் செய்தல், தண்ணீர் மற்றும் உணவை முறையாக நிர்வகித்தல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் கட்டுப்படுத்தப்பட்ட நடத்தை போன்ற பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் இந்த சிவப்பு பூச்சிகள் நீடித்த மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கும் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்திற்கும் வழிவகுக்கும். எனவே வேதங்கள், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளின்படி வீட்டில் சிவப்பு நிற பூச்சிகள் தோன்றுவது செல்வம், நல்ல அதிர்ஷ்டம், ஆரோக்கியம், நேர்மறை ஆற்றல் மற்றும் சக்தி தேவியின் ஆசீர்வாதங்களின் குறிகாட்டியாக கருதப்படுகிறது. இந்த அடையாளம் வீட்டில் செழிப்பையும் அமைதியையும் பராமரிக்க வழிகாட்டுகிறது. கட்டுப்படுத்தப்பட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்து மதம், வாஸ்து சாஸ்திரம் மற்றும் நாட்டுப்புற நம்பிக்கைகளில் ஒரு வீட்டில் எந்த உயிரினமோ அல்லது பூச்சியோ தோன்றுவது எப்போதும் வெறும் இயற்கையான நிகழ்வாக கருதப்படுவதில்லை. மாறாக அது நல்ல அல்லது கெட்ட அதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஒரு வீட்டிற்குள் ஒரு சிலந்தி வருவது சில நேரங்களில் பெரிய பாம்பு போன்ற பூச்சி அல்லது சிலந்தி போன்ற உயிரினம் என்று தவறாக கருதப்படுகிறது. பலரை ஆச்சரியப்படவும் கவலைப்படவும் வைக்கிறது. இதற்கு பின்னால் பல மத, கலாச்சார மற்றும் வாஸ்து தொடர்பான காரணங்கள் உள்ளன. எந்தவொரு உயிரினமும் வீட்டிற்குள் நுழைவது அதன் ஆற்றல், எண், நிறம் மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையில் நல்லதாகவோ அல்லது அசுபமாகவோ கருதப்படுகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. முதலாவதாக சிலந்தி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை குறிக்கிறது என்பதை புரிந்துகொள்வது அவசியம். ஒரு வீட்டிற்குள் அதன் வருகை சில நேரங்களில் எதிர்மறை ஆற்றல் அல்லது வாஸ்து குறைபாடுகளை குறிக்கலாம். ஆனால் அது நேர்மறையான மாற்றம் மற்றும் விழிப்புணர்வின் அறிகுறியாகவும் இருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு சிலந்தி திடீரென தோன்றுவது பெரும்பாலும் சமநிலையற்ற ஆற்றல், கட்டுப்பாடற்ற கோபம் அல்லது குடும்ப பதற்றத்தை குறிக்கிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. வீட்டில் ஒரு சிலந்தி தோன்றினால் அதை புறக்கணிப்பது தவறு என்று கருதப்படுகிறது. ஏனெனில் அது வீட்டில் எங்காவது எதிர்மறை ஆற்றல் சுற்றிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறியாகும். மதக் கண்ணோட்டத்தில் சிலந்தி சனி கிரகம் மற்றும் பேய்களின் நிலையற்ற சக்தியுடன் தொடர்புடையது. இதன் பொருள் வீட்டில் ஒரு சிலந்தி தோன்றினால் குடும்ப உறுப்பினர்கள் மன அமைதியை பேண வேண்டும் மற்றும் அவர்களின் செயல்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். வீட்டில் உள்ளவர்கள் தியானம், கட்டுப்பாடு மற்றும் தூய்மையான நடத்தையை பேணினால் சிலந்தியின் இருப்பு ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே செயல்படுகிறது. இருப்பினும் வீட்டில் பதற்றம், மோதல் அல்லது அமைதியின்மை தொடர்ந்தால் அது நிதி இழப்பு, உடல்நலப் பிரச்சினைகள் அல்லது குடும்ப சச்சரவு போன்ற அபசகுன விளைவுகளுக்கு வழிவகுக்கும். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் ஒரு சிலந்தி தோன்றுவது சில பகுதி அல்லது திசையில் வாஸ்து குறைபாடு இருக்கலாம் என்பதை குறிக்கிறது. குறிப்பாக வீட்டின் தென்மேற்கு, தெற்கு அல்லது மேற்கு திசைகளில் சிலந்திகள் அடிக்கடி காணப்பட்டால் அது அபசகுனமாக கருதப்படுகிறது. வீட்டில் நிலைத்தன்மை, ஆரோக்கியம் மற்றும் செல்வம் தொடர்பான ஆற்றல் பாதிக்கப்படுவதை இது குறிக்கலாம். எனவே சிலந்திகள் தோன்றும்போது இந்த பகுதிகளை சுத்தம் செய்தல், நேர்மறை ஆற்றலை செலுத்துதல் மற்றும் வாஸ்து பரிகாரங்களை செயல்படுத்துதல் ஆகியவை அவசியம் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் ஒரு சிலந்தியின் தோற்றம் எப்போதும் அபசகுனமாக இருக்காது. வீட்டின் வடகிழக்கு அல்லது கிழக்கு திசைகளில் ஒரு சிலந்தி தோன்றினால் அது ஒரு நேர்மறையான அறிகுறியாக கருதப்படுகிறது. எதிர்காலத்தில் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, மன சமநிலை மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை நிலவும் என்பதை இது குறிக்கிறது. ஒரு சிலந்தியின் தோற்றம் குடும்பத்தில் ஒழுக்கம் மற்றும் விதிகளை பேணுவதோடு தொடர்புடையது என்றும் வேதங்கள் குறிப்பிடுகின்றன. குடும்ப உறுப்பினர்கள் வழக்கமான வழிபாடு, தூய்மை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் சிலந்திகள் வீட்டிற்கு எந்த தீங்கும் விளைவிக்காது. மத ரீதியாக பார்த்தால் சிலந்திகளை கொல்வது அல்லது தீங்கு செய்வதும் பொருத்தமானதாக கருதப்படுவதில்லை.
எந்தவொரு உயிரினத்தின் வாழ்க்கையும் மரியாதைக்குரியது என்றும் தேவையில்லாமல் அவற்றை கொல்வது எதிர்மறையான செயலாக கருதப்படுகிறது என்றும் வேதங்கள் கூறுகின்றன. சிலந்திகளை மெதுவாக அகற்றுவது, பாதுகாப்பான இடத்திற்கு விடுவிப்பது அல்லது நேர்மறை ஆற்றல் மூலம் வீட்டில் அவற்றின் இருப்பை கட்டுப்படுத்துவது ஆகியவை அசுப விளைவுகளை தடுக்க உதவும். கூடுதலாக, வீட்டில் ஒரு சிலந்தியின் தோற்றம் வீட்டில் ஏதோ ஒரு மர்மமான அல்லது அறியப்படாத சக்தி செயல்படக்கூடும் என்பதை குறிக்கிறது. இதை புரிந்துகொள்வதன் மூலமும் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலமும் இதை எதிர்கொள்ள முடியும். வேதங்களில் குடும்ப பாதுகாப்பு, சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதற்கான எச்சரிக்கையாக கருதப்படுகிறது. சீரான சுத்தம் செய்தல், அனுமனை வணங்குதல், சிவப்பு ஆடைகளை அணிவது அல்லது விளக்குகளை ஏற்றுதல், வெல்லம், எள் அல்லது சிவப்பு பூக்களை தானம் செய்தல் போன்ற சிறப்பு நடவடிக்கைகள் எதிர்மறை சக்தியை தடுக்க நல்லதாக கருதப்படுகின்றன. வீட்டில் ஒரு சிலந்தியின் தோற்றம் சில நேரங்களில் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் மனநிலையையும் குறிக்கிறது. வீட்டில் அதிக அளவு மன அழுத்தம் அல்லது கோபம் இருந்தால் சிலந்திகள் தோன்றக்கூடும். இது குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் நடத்தை, வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க நினைவூட்டுகிறது. எனவே ஒரு சிலந்தியின் தோற்றம் ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, திருத்தம் மற்றும் விழிப்புணர்வின் வழிமுறையாகும். இறுதியில், வீட்டில் ஒரு சிலந்தியின் தோற்றத்தின் சாராம்சம் என்னவென்றால், அது குடும்ப உறுப்பினர்களின் நடத்தை, தூய்மை, மத நடைமுறைகள் மற்றும் மனநிலையை பொறுத்து சுபமாகவும் அசுபமாகவும் இருக்கலாம். வீட்டில் உள்ளவர்கள் ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் சிலந்தி இருப்பது நேர்மறையாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. வீட்டில் அமைதியின்மை, கோபம் மற்றும் குழப்பம் நீடித்தால் அது அசுப விளைவுகள், நிதி இழப்பு மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். எனவே வேதங்களும் வாஸ்து சாஸ்திரமும் சிலந்திகளை கொல்லக்கூடாது, மாறாக அவற்றின் இருப்பை புரிந்துகொண்டு நேர்மறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றன. எனவே வேதங்கள் மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் சிலந்திகள் இருப்பது ஒரு எச்சரிக்கையாகவும் வழிகாட்டுதலாகவும் செயல்படுகிறது. இது வீட்டு உறுப்பினர்களை எச்சரிக்கையாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மறையாகவும் நடந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் வீட்டில் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பேணுவதோடு மகிழ்ச்சி, அமைதி, செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் ஆற்றலை தொடர்ந்து சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் உதவுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து வீடியோவை லைக் செய்து உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் அவர்கள் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களையும் நல்ல அறிகுறிகளையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் நல்ல அறிகுறிகள், பரிகாரங்கள் மற்றும் பணம் தொடர்பான ரகசியங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் சேனலுக்கு குழு சேர்ந்து ஒவ்வொரு புதிய வீடியோவின் உடனடி அறிவிப்புகளைப் பெற பெல் ஐகானை அழுத்தவும். கருத்துகளில் ஜெய் மாதா லட்சுமி என்று எழுதி லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். ஜெய் மாதா லட்சுமி. மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கையை நோக்கி அடியெடுத்து வைக்கவும்.